Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். அனுராதா ரமணன் எழுதிய இளமை கிறுக்கல்கள் சிறுகதை. இளமை கிறுக்கல்கள். இதெல்லாம் தனக்கு அனாவசியம் என்று நினைக்கிறாள் நர்மதா. இதெல்லாம் கல்லூரியில் பெயருக்கு பின்னால் BA என்று ஒரு பட்டம் வாங்கி பீரோவின் பாச்சை உருண்டை நெடியில் சான்றிதழை இத்தனை நாள் பத்திரப்படுத்தியிருந்தவள் போதாக்குறைக்கு இன்று MA பரீட்சைக்கு அஞ்சல் வழி கல்வி பயின்று பரீட்சை எழுத வந்து உட்கார்ந்திருக்கிறாள். இதெல்லாம் தான் 19 வயதில் கல்யாணமாகி 20 வயதில் ஒன்றும் 22இல் இன்னொன்றுமாய் 2 குழந்தைகள் பிறந்தாயிற்று. மூத்ததை நர்சரிக்கு கொண்டு போய் விடுவதிலும், இளையதுக்கு பால் கரைத்து கொடுப்பதிலும், மாமியாருக்கு வேலை தவறாமல் மாத்திரை எடுத்து கொடுப்பதிலும், மத்தியான நேரங்களில் வார பத்திரிகைகளை புரட்டுவதிலும், ஒழிந்தபோது ஒயர் கூடை பின்னுவதிலும், நாத்தியின் கல்லூரி கதைகளை வாய் பிளந்து கேட்பதிலும், இரவு படுக்கையில் படுத்தபடி என்னமோ தெரியல, இன்றைக்கி எங்கள் ஆஃபீஸ் டைப்பிஸ்ட் பேமலா ரொம்ப தான் என்கிட்ட குழஞ்சா, இதனால் மற்ற பசங்களுக்கு என்கிட்ட ஒரே கடுப்பு என்று புருஷன் சொல்லும் வார்த்தைகளை லேசான பொறாமையுடன் ஏகப்பட்ட வியப்புடன் செவிமடுப்பதிலும் இந்த 4-5 வருஷ வாழ்க்கை ஓடியே போய்விட்டது. இனிமேலும் இப்படியே ஓடுவதில் நர்மதாவிற்கு ஆட்சேபனை ஒன்றுமில்லை. காலம் கெட்ட நேரத்தில் படித்து பரீட்சையை எழுதுவது என்றால் சும்மாவா? இவள் வேண்டாம் என்று தான் சொன்னால் திவாகரன் கேட்கவில்லையே. இவளும் வேலைக்கு போனால் இன்னும் கொஞ்சம் வசதிகளை பெருக்கிக் கொள்ளலாமே. இவளது BA படிப்பு தேடித்தராத வேலையை MA படிப்பு நிச்சயம் தேடித்தந்துவிடும் என்கிற நம்பிக்கை இவனுக்கு நிறைய. தேர்வு நடக்கும் பெண்கள் கல்லூரியின் வாசலை மிதிக்கும் வரையில் நர்மதாவுக்கு சம்சார கவலைகளே சுற்றி சுற்றி வந்தன. என்னங்க, அம்மா கிட்ட சசி அழாமல் இருப்பானா? அதெல்லாம் இருப்பான். எத்தனை நாளைக்கு நாம் அவனை அம்மா கிட்ட விட்டுட்டு சினிமாவுக்கு போயிருக்கோம். முரளியை மத்தியானம் யார் ஸ்கூல்லேருந்து அழைச்சிட்டு வருவாங்க? அப்பா போகிறாரு, இல்லைன்னா ஹரி போகிறான். இன்றைக்கி அவனுக்கு ஆஃபீஸ் லீவு தானே. பார்த்தீங்களா, ஹரிக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு வரணும்னு நினச்சா மறந்துட்டேன். என்ன சொல்ல? சர்க்குலேஷன் லைப்ரரி ஆள் வருவான். பத்திரிகையை படிச்சுட்டு சமையல் ரூம் பாத்திர அலமாரியில் மேல் தட்டில் வச்சுருக்கேன், எடுத்து கொடுத்துட்டு வந்திருக்கணும். இன்றைக்கி பரீட்சையை வச்சுட்டு பத்திரிகை படிச்சியாக்கும்? சேச்சா, முழுக்க படிக்கல, சும்மா துணுக்கு ஜோக்ஸ் மட்டும்தான் பார்த்தேன். சரி, இப்போது மேக்ரோ எக்கனாமிக்ஸை மனசில் உருப்போடு. அவன் அவளை ஹாலுக்குள் அனுப்பும் வரை 1000 கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தான். முதல் நாள் பரீட்சையின் போது இருந்த பயம் 2ஆம் நாளன்று இல்லை. நர்மதாவுக்கு சமாளித்து விடுவோம் என்கிற தைரியம் வந்துவிட்டது. கேள்வித்தாள் விநியோகிக்கப்பட்டவுடன் அவசர அவசரமாக விழிகளை தாளில் பதித்தபோது தான் அவளது விடைத்தாள்களை வைத்து எழுதும் நீண்ட பெஞ்சின் மீது அழகான ஆங்கிலத்தில் அந்த வாசகம், ப்ளீஸ் ரைட் யுவர் நேம் டுமாரோ, ஐ லவ் யூ, எக்ஸ்கியூஸ் மீ, யோர்ஸ் ஹஸ்பண்ட். ஐயோ, நெஞ்சை தொட்டபடி ஒரு கணம் விதிர்த்து போய்விட்டாள் அவள். இது என்ன அவஸ்தை? யார் எழுதியிருப்பார்கள்? ஒருவேளை நேற்றே இந்த அசிங்கம் பிடிச்ச வரிகள் பெஞ்சில் இருந்ததோ? நான் தான் பார்க்கலையே. இல்லையா, நேற்று பெஞ்ச் சுத்தமாக இருந்ததே. நர்மதாவின் முத்தாய் வியர்க்கத் தொடங்கியது. மெல்ல தன்னை சுற்றி பார்வை சுழல விட்டால் யார் என்று அடையாளம் கண்டுகொள்ள முடியும்? இவளுக்கு பின்னால் 35 வயசு மதிக்க தகுந்த பெண்மணி, பக்கத்தில் 40ஐ கடந்த முன்னேற்றி வெறிச்சிட்ட 13 வயசு மகளுக்கு என்றைக்கு தாவணி போட வேண்டி வருமோ என்கிற, நாளைக்காவது மறக்காமல் பால் கூப்பன் வாங்கணும் என்கிற கவலை படிந்த மனிதர் முன்னால் நர்மதாவை ஒத்த பெண். இன்னும் வயசு வித்தியாசம் இல்லாமல் அத்தனை பேர்கள் கூடியிருக்கிற ஹாலில் யார் இப்படி எழுதியது என்று கண்டுபிடிப்பது அத்தனை சுலபமா என்ன? சில நிமிடங்களுக்கு இவளால் பேனாவை எடுக்கவே முடியவில்லை. அத்தனை அதிர்ச்சி இருக்காதா பின்ன? இன்றளவும் தாலி கட்டின கணவனான திவாகரை இவளிடம் ஐ லவ் யூ என்று சொன்னதில்லை. திவாகர் இப்படி சொல்லாததால் இவளிடம் அவனுக்கு அன்பு இல்லை என்கிற அர்த்தம் இல்லை. இவர்களது காதல் வாழ்க்கையில் இருந்திருக்கிறதே தவிர வார்த்தையில் இருந்ததில்லை. கல்யாணமாகி 2 குழந்தைகளை பெற்று 24 வயசு பெண்ணுக்கு இந்த வார்த்தைகள் எத்தனை கிலியை தோற்றுவிக்கும்? அன்றைய பரீட்சையை அவள் எந்த லட்சத்தில் எழுதியிருப்பாள் என்று சொல்ல வேண்டியதில்லை. என்ன, ஒரு மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்கு, பேப்பர் ரொம்ப கஷ்டமா? மாலையில் இவளை அழைத்து போக கல்லூரி வாசலில் காத்திருந்த திவாகர் கேட்டபோது பதிலே சொல்லவில்லை நர்மதா. அவன் விடாமல் கேட்டு சலித்து போனான். சரி விட, போன பேப்பரை நினச்சிட்டு நாளை பரீட்சை கோட்டை விட்டுறாத. பெஞ்ச் கிறுக்களை பற்றி கணவனிடம் சொல்வதா வேண்டாமா என்கிற தயக்கத்திலேயே அவள் வீடு வந்து சேர்ந்தபோது பகலில் இருந்த அதிர்ச்சி இப்பொழுது சமனப்பட்டு விட்டது. அவளுக்கு நினைத்து பார்த்தா சிரிப்பு கூட வந்தது. போதுமே, நல்ல ஆளை பார்த்து எழுதினான் அவன். வேலை தேடிக்க வழியை காணோம். லவ் லெட்டர் எழுதுறானா? லவ் லெட்ரு. என்னை பார்த்தா கல்யாணமானவளாக தெரியலையா? தெரியாமல் இருக்காது.
எரியிற கல்லை எரிஞ்சு வைப்போம், மாங்காய் விழுந்தாலும் சரி கல் விழுந்தாலும் சரிங்கிற நினப்பு. மேலெழுந்த வரியான கோபத்தை அகற்றிவிட்டு பார்த்தால் உள்ளூர ஒரு வித பெருமை கூட. ஒருவன் நமக்கு லவ் லெட்டர் எழுத்தும்படியாக நாம் இருக்கோம், அத்தனை அழகாகவா, அத்தனை இளமையாகவா? சாதாரணமாக ஆஃபீஸ் முடிந்து கல்லூரி முடிந்து வீட்டுக்கு திரும்பிய பின் திவாகரும் அவன் தங்கை பிரியாவும் தம்பி ஹரியும் பிரமாதமாக அவரவர்களின் கதாநாயக நாயகி அந்தஸ்தை பற்றி பெருமை அடித்துக் கொள்வதுண்டு. அது எப்படி இவங்களுக்கு மட்டும் இப்படிப்பட்ட சமாச்சாரம் தினமும் நடக்கிறது? நானும் தான் காலேஜில் படித்தேன், தினமும் பஸ் ஸ்டாண்டில் மணிக்கணக்காக பஸ்ஸுக்கு காத்துக்கிட்டு இருந்தேன், என்னையெல்லாம் எவனுமே லவ் பண்ணதில்லையே என்று நர்மதா நினைத்து கொள்வாள். கொஞ்சம் ஆதங்கமாக இருக்கும். அப்படி என்ன தன்னிடம் லட்சணம் இல்லாமல் போய்விட்டதா என்ற உள்ளம் பொறுமுவது உண்டு. இத்தனை நாள் கழித்து அந்த த்ரில் கிடைத்திருக்கிறது. மறுநாள் பரீட்சை எழுத போன போது 5-6 வயசு குறைந்து விட்டது போல் இருந்தது. ஐயோ, இப்படி நினைப்பது தப்பு இல்லையோ? என்ன தப்பு? நான் என்ன இப்படி எழுதினவனை காதலிக்கிறேன்னா? இப்போ இவர் ஆஃபீஸில் பெமலா சுற்றி வரலையா? இவர் என்ன அதுக்காக அவளை லவ் பண்ணுறாரா என்ன? இல்லையே. கேட்டால் ஜஸ்ட் ஃபார் ஜோக்குன்னு சொல்கிறது இல்லையா? அது மாதிரி தான் இது. கடைசி நாள் பரீட்சை எழுதின அன்று நர்மதா இளமை குறுகுறுப்போடு நெஞ்ச படபடப்போடு அதே பெஞ்சில் அவனது வாசகர்களுக்கு அடியில் தனது பதிலை எழுதினாள். உண்மையிலே நீ என்னை விரும்பினால், என்னை சந்திக்கக்கூடிய தைரியம் இருந்தால் நேரில் வா. என் விலாசம் நம்பர் 4, 7வது குறுக்கு தெரு, கம்பன் காலனி, அடையாறு. எப்பொழுதும் பரீட்சை ஆரம்பிப்பதற்கு முன்பே மாணவர்கள் அந்த ஹாலில் உட்கார்ந்து பேசி கொண்டிருப்பதும், பரீட்சை முடிந்த பின் அடுத்த வேளை மாணவர்கள் அங்கே அமர்ந்து நேற்றைய கேள்வித்தாளை பற்றி விமர்சிப்பதும் வழக்கமானதால் நிச்சயம் இதை எழுதியவன் படிப்பான் என்கிற நம்பிக்கை. ஆனால் எழுதிவிட்டு வீடு திரும்பிய போது உதறல் எடுத்தது. படிச்சுட்டு நாளைக்கு இந்த அட்ரஸை தேடிட்டு வந்துட்டா என்ன பைத்தியகாரத்தனம் பண்ணிட்டான் என்று வந்து கொண்டான். அன்றிரவே இது பற்றி தன் கணவனிடம் பிரஸ்தாபிக்க வேண்டும் என்று தான் நினைத்தாள். அப்புறம் அந்த ஆள் விட்டு போன பின் சொல்லிக்கொள்ளலாம் என தீர்மானித்தான். மறுநாள் பொழுது விடிந்தது. முதல் உள்ளுக்குள் திக்கென்று இருந்தது. அன்று ஞாயிற்றுக்கிழமை வேறு. அன்று காலை நடுப்பகல் முழுவதும் அவன் வரவில்லை. மாலையில் நர்மதா கிட்டத்தட்ட இந்த விஷயத்தை மறந்தே விட்டான். நல்ல காலம் தப்பினோம் என்ற ஆறுதலும் இன்னொரு பக்கம் ஏமாற்றமும் ஏற்பட்டன. கணவனையும் நாத்தியையும் மைத்துனரையும் உட்கார்த்தி வைத்து சுட சுட சப்பாத்திகளை பரிமாறிக்கொண்டிருந்த போது தனக்கு முழுசை சப்பாத்தி கொடுக்கவில்லை என்று சசி சாப்பாட்டு கூடத்தில் விழுந்து புரண்டு அழுது கொண்டிருந்த போது திவாகரின் தந்தை மகா ஆர்வத்துடன் டிவி நிகழ்ச்சியில் ஒன்றி போயிருந்தபோது வாசலில் காலிங் பெல்லின் சத்தம். நமது ஆணி வைத்து அறந்தார் போல் சமையலறைக்குள்ளே நின்று விட்டாள். ஐயோ, அவன்தான் போல இருக்கு. திவாகரின் தந்தை எழுந்து போய் கதவை திறந்து விசாரித்து விட்டு பிள்ளைகளை கூப்பிட்டார். அடேய், யாரோ விலாசம் கேட்குறாங்க பாரு. திவாகர் தரையில் புரளும் சசியை ஒரு கையால் தூக்கியபடி வாசலுக்கு செல்ல நர்மதா அடுப்பை அணைத்து விட்டு கூடத்தை ஒட்டினார் போன்ற படுக்கை வழியே வாசலை எட்டி பார்த்தாள். வாசல் கேட்டை பிடித்து கொண்டு நின்றான் அவன். இவனை பரீட்சை ஹாலில் நர்மதா பார்த்திருக்கிறாள். அட்டகாச சிரிப்பும் அலட்சியமான பேச்சுமாக இருப்பான். என்ன சார் என்று திவாகர் விசாரித்தான் அவனை. இங்கே 10வது குறுக்கு தெரு இதுங்க. அவன் திவாகரை கேட்டுக்கொண்டிருந்த போதே அவனது விழிகள் திவாகரையும் தாண்டி உட்பக்கம் துழாவின. 10வது குறுக்கு தெருவா? இங்கே 7ஓட சரி. இது கம்பன் காலனி தானே? ஆமாம், சரியாத்தானே கொடுத்துருக்காங்க. அவன் வேண்டுமென்றே சற்று நேரம் தயங்கி நின்று விட்டு ஏமாற்றத்துடன் நகர, இதய துடிப்பு காதருகில் கேட்க, சிறிது நேரம் எதுவுமே செய்ய தோன்றாமல் மலைத்து நின்றாள் நர்மதா. 7வது குறுக்கு தெரு என்று எழுதியிருந்தும் சாமர்த்தியமாக தெருவை மாற்றி கேட்கிறானே, நாளைக்கு மறுபடி வருவானோ? இதேந்திர கஷ்டகாலம். அனாவசியமாய் வழியில் போகிற சனியனை விலை கொடுத்து வாங்கி கட்டி கொண்டார் போல் இருந்தது அவளுக்கு. கணவரிடம் சொன்னால் உனக்கு எதற்கு இந்த வேம் வம்ப என கோபிப்பானோ என்கிற பயம். இதற்கு பின் 1 வாரம் வரையில் அவளுக்கு இந்த பயம் போகவில்லை. ஆனால் அவன் வரவே இல்லை. நல்ல வேளை பொழைச்சேன். அன்று திவாகர் தம்பியிடம் தன் ஆஃபீஸ் பெமலாவை பற்றி வர்ணித்து கொண்டிருக்க, இவனது வர்ணனையை ரசித்து அவர்கள் இடி என சிரிக்க, இந்த நேரத்தில் நர்மதா தன்னை பற்றியும் கொஞ்சம் சொல்லிக்கொள்ள வேண்டும் என ஆசைப்பட்டாள். அன்றைக்கி ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேனே. என்னதை? செகண்ட் டே எக்ஸாம் போது எக்ஸாம் ஹாலில் என் டெஸ்கில் எவனோ ஒருத்தன் கண்ணாபின்னான்னு கிறுக்கியிருந்தான். சொல்லவே இல்லையா? என்ன கிறுக்கியிருந்தான்? நர்மதா அந்த வார்த்தைகளை சொல்ல அடுத்த வினாடி அங்கு நிலவிய சிரிப்பு சட்டென்று அடங்கியது. கலவரத்துடன் திவாகரின் முகத்தை பார்த்த நர்மதா உடனே தனது தவறை உணர்ந்தாள். திவாகரும் ஹரியும் ஆண் பிள்ளைகள். தங்களுக்காக ஆயிரக்கணக்கான பெண்கள் ஏங்கிக் கொண்டிருப்பதாக சொல்லலாம். பிரியா இன்னமும் திருமணமாகாதவள். இவள் தன் அண்ணன்களுடன் சகஜமாய் மனம் விட்டு என்ன வேண்டுமானாலும் பேசலாம். நர்மதா இது மாதிரி பேசலாமோ? இவளுக்கு ஒருவன் காதல் கடிதம் எழுதியிருக்கிறான் என்கிற வார்த்தையே திவாகரின் முகத்தை கருக்க வைத்து விட்டதே. மீதியை சொன்னால் என்ன நினைப்பான்? அதுவும் 1 வாரம் முன்பு ஒரு மாலை பொழுதில் விலாசம் தேடிக்கொண்டு வந்தவன் அவன்தான் என்பதை சொன்னால் வேறு வினையே வேண்டாம்.
உயரப் பறந்த சிறகுகளை சடாரென வெட்டி விட்டார் போல் நர்மதா துடித்து போய்விட்டாள். அப்புறம் என்ன ஆச்சு அண்ணியே? அப்புறம் எனக்கு ஒரே பயமாக போச்சு. பின் சீட்டில் இருந்த ஒருத்திக்கிட்ட கேட்டேன், மேடம் இதை யார் எழுதியிருப்பாங்கன்னு கேட்டேன். இந்த காலேஜில் அடிக்கடி இது மாதிரி பரீட்சை நடக்கும், அப்போல்லாம் எல்லா டெஸ்க்லேயும் பசங்க இது போல் ஏதாவது கிறுக்கிட்டு போகும், பயப்படாதேன்னு சொன்னார். பரீட்சை முடிஞ்ச பிறகு தான் கவனித்தேன், அப்பப்பா ஒவ்வொரு டெஸ்க்லேயும் அசிங்கமாக எழுதி வச்சுட்டு போயிருக்கானுங்க. அம்மாடி, எத்தனை சாமர்த்தியமான பொய்! ஆனால் அந்த பொய் தான் திவாகரின் முகத்தில் பழைய கலையை திருப்பியது. நிம்மதியாய் வாய்விட்டு சிரித்தான் அவன். ஏற்கனவே நீ பயந்தாங்கோழி, இன்னும் பயந்திருப்பிய? திவாகர் சிரித்தான். பிரியாவும் ஹரியும் கூட சேர்ந்து சிரித்தார்கள். நர்மதா அவளும் சிரித்தாள். அவளால் இவர்களுடன் சேர்ந்து சிரிக்க மட்டுமே முடியும், அவர்களது பிரதாபங்களை கேட்க மட்டுமே முடியும். தன் பங்குக்கு அவள் சொல்லத் தொடங்கினால் இவர்கள் சேர்ந்து சிரிக்க மாட்டார்கள், சிந்திக்க தொடங்கி விடுவார்கள், சந்தேகிக்க ஆரம்பித்து விடுவார்கள். ஏனென்றால் இவள் ஒருவனின் மனைவி. முற்றும்.